ஏ எருமை மாட்டு சின்ன பொண்ணு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ என்னென்ன சோகமாக உட்காந்துட்டு இருக்க? மிஸ் அது ஒன்றும் இல்லைங்க மிஸ். எங்கள் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது. அதனால தான் எனக்கு அழுகழுகையாக வருது. ஐயோ அப்படியா? சாரி சின்ன பொண்ணு, நான் புரிஞ்சுக்காம தப்பாக பேசிட்டேன். மேடம் அவசரப்படாதீங்க, ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க, எந்த முடிவு எடுக்காதீங்க. நீ வாய முடுற குட்டியா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதடா. சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு ஃபுல் மூட் அப்செட்டாக இருக்கு, அதனால உன்னால் கிளாஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ. நான் பிரின்ஸிபலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், வேறு டீச்சருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். யாராச்சும் கேட்டாங்கன்னா என்னோடய பர்மிஷனில் போனான்னு சொல்லிடு. ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். மேடம் நீங்கள் ஒரு கூமுட்டன்றதை நிரூபிச்சிட்டீங்க மேடம். உனக்கு காமன் சென்ஸ் இல்லை, கிளாஸில் மிஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. பின்ன என்ன மேடம், அவர் அப்பா ஒரு போலீஸ்காரர் எங்கே இருப்பார்? போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பாங்க. அது உங்களுக்கு புரியல. அவங்க அம்மா ஒரு டாக்டர் எங்கே இருப்பாங்க? ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அது தெரியாமல் அவ உங்களை ஏமாற்றிட்டு போகிறா. நீங்கள் என்னன்னா லீவு கொடுத்துட்டு லீவ் எடுத்துக்கோன்னு வேறு அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. உங்களை வேறு என்னன்னு சொல்லுவாங்க? போய் அவளை பிடிக்கிறேன் இன்னைக்கு, அவள் தோலை உரிக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ இது வேறு ஓடியாந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்ட போகிறேன். பின்ன உங்கள் கிளாஸையெல்லாம் மனசு கவனிப்பானே, எங்கன்னா புரியுற மாதிரி நடத்துகிறீங்க. தூங்க வைக்கிற தாளாட்டு பாடினா இப்படி தான் போய் சொல்லிட்டு ஓடி போவாங்க.